லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். முதல்வர் விஜய்க்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீனில் விடுதலையானார். சிறையில் அடைப்பதால் திமுகவின் குரலை ஒடுக்க முடியாது என்றார். சிறையில் அடைத்ததினால் என்னுடைய கருத்துக்களை மடக்கிவிட முடியும், என்னை ஒடுக்க முடியும் என்று நினைத்தால் 1000 சிறைச்சாலைகளை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தயாராக இருக்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை கொடுத்தார்கள். இன்று 3 மாத காலத்திற்குள் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிற்கு வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று சட்டத்தை இயற்றக்கூடிய, சட்டத்தை பேசக்கூடிய, கருத்துரிமைகளை பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் நாட்டின் வீதிகளில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, காவேரியில் தண்ணி இல்லாமல் உழவர் பெருமக்களினுடைய கஷ்டம் என்று நாடு முழுவதும் 3 மாத காலத்தில் அவலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் சுதந்திரத்திற்காக கடுமையான விளைவுகளை நம் தலைவர்கள் சிறைச்சாலையில் சந்தித்தார்கள். விசா கொடுமையை சந்தித்தார்கள், இந்தி எதிர்ப்பிலை சந்தித்தார்கள். இப்போது ரீல்ஸ் ஆட்சியும் சினிமா கொடுமையையும் கண்டித்து உண்மையான ஜனநாயகம் மலர்வதற்கு நாங்கள் என்றும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். சிறை கதவுகளினுடைய கம்பிகள் எங்களை ஒடித்து விட முடியாது. நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்கள் யாருக்கும் எங்களுடைய இளம் தலைவர், இன்னைக்கு தான் செய்தித்தாளில் படித்தேன், சிறைச்சாலைகள் கூட ஸ்கிரீனில் பல்வேறு இதெல்லாம் தேவர் திருமகனுக்கு தான் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு பேச விடாமல் பண்ணதெல்லாம் பார்த்தேன். எங்களுக்கு சிறைச்சாலைக்குள்ள செய்திகளை கூட படிக்கிறதுக்கு ஸ்கிரீனில் எல்லாத்தையும் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட நாளை சட்டமன்றம் கூட போகிறது. இவர்கள் எங்களையெல்லாம் இப்படியெல்லாம் அடுக்கி ஒடுக்கிட்டா சட்டமன்றத்தில் பேசிட மாட்டோம்னு நினைக்கிறாங்க. மிக கடுமையான எதிர்விளைவுகளை நாங்கள் கொடுப்போம். ஜனநாயக கடமையை திமுக ஆற்றும். திமுக தொண்டர்கள் வீறு கொண்டு இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் தமிழக வெற்றி கழக அரசு இப்படி பண்ணிட்டு இருக்குதா? நானே ஒரு விஷயம், ஒரு இப்ப ஸ்டீல் பாடின்னு சொல்றாங்க. ஸ்டீல் பாடினா ஸ்டீல்ல பாடி இருக்குமா? இரும்பு மனிதர்னு சொல்றாங்க. இரும்பு மனிதர்னா இரும்புல மனிதர் இருக்க முடியுமா? கதவை, சட்டமன்றத்தின் கதவை முதலமைச்சர் மூடுவேன் என்று சொல்கிறார். மூடுகிற போது அது ஜனநாயகத்தினுடைய உரிமை. இதுதான் கொஸ்டின் ஆஃப் லா. இந்த நாட்டினுடைய சட்டத்தையே கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. அப்ப நம்மளுடைய வட்டார வழக்கு ஏற்கனவே யுத்த பூமி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல தான் எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களும் இருக்கிறாங்க. உரிமையை விட்டு கொடுத்ததற்கு பிறகு என்ன பண்றது? அதனாலதான் வார்த்தைகள் பருமனாவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இன்று ரீல்ஸ்ல முதலமைச்சராக வந்துட்டார். ரியல் முதலமைச்சராக இருக்கிற அளவிற்கு அவர் பக்குவமாக பேசி கத்துக்கொண்டால் எல்லாமே சரியா இருக்கும்.